கோட் படத்துல நடிச்சிருந்தீங்க. பட் விஜய் சாரோட ஒரு காம்பினேஷன் கட் பண்ணிட்டோம். மிஸ் ஆயிடுச்சு. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. Super Sunday vandachi. Super Sunday Giriyasin Super Sunday Sale. அவரெல்லாம் அப்படி பார்க்கும்போது எனக்கு சரியலா இருந்தது. அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணுது. பட் ஐ ரியலைஸ் ஐயோ இல்ல, ஐ ஹேவ் டு டை இன் திஸ் சீன். சோ ஐ வாஸ் லைக் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன். அந்த ஃப்ரேம்ல ஒரு 4 அதர் ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஃப்ரேம்காக தான் யோசிப்பாரு. 5 ஸ்டார்லயே நீங்க ஈஸ்வரியா இருந்தீங்க. அது நான் கேட்டேன். எதுக்கு வந்தீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? I was in love with that character. ஸோ கன்சிஸ்டண்டா எதிர்நீச்சல் அப்புறம் குவிட் பண்ணிட்டீங்க. It was a couple of things. But as an artist நீங்க சொன்ன மாதிரி practical issues இருக்கு. 2-3 நல்ல படம் வரும்போது அப்படியே போயிடுச்சு. பட் பிக்கிங் அப் லாங்குவேஜஸ் எப்படி இருந்தது? பிகாஸ் ஃப்ரம் தமிழ், அதுக்கப்புறம் தெலுங்கு, அதுக்கப்புறம் மலையாளம் அப்படின்னு போகிறப்போ அந்த லாங்குவேஜ் பேரியர் இருந்ததா இனிஷியல் ஃபேஸஸ்ல? இருந்தது. எனக்கு தமிழ் தாய்மொழி. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம்ல நிறைய தமிழ் படம் வரல. பட் லைக் ஐ செட் மலையாளம் வந்து வெரி சிமிலர் டு தமிழ். நல்லா இட் வாஸ் ஈஸி டு பிக் இட் அப். தெலுங்கு வந்து நான் பிலானியில படிச்சதுனால எனக்கு நிறைய அங்க ஃப்ரெண்ட்ஸ் மனவாளு உண்டாரு. அப்படி கத்துக்கிட்டேன். கன்னடா வாஸ் ஆல்வேஸ் a struggle for me. எழுதி மக் பண்ணி அந்த மாதிரி தான் ஐ டிட் a couple of films. இன்னைக்கு சினிமா பாக்குறப்ப எப்படி இருக்கு மேம்? பிகாஸ் ஆல் தீஸ் இயர்ஸ் பெரிய சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கு இண்டஸ்ட்ரியில. நிறைய படங்கள் வருது, நிறைய புது இயக்குனர்கள் வித் நியூ ஐடியாஸ் அண்ட் ஒரு ஃபேசினேட்டிங்கா படம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சினிமா எப்படி இருக்கு? ரொம்பவே இட்ஸ் லைக் என்ன சொல்றது, the growth has been amazing. இப்படி ஒரு ஒன் லைனர் வச்சு கலக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு மலையாள படம்லாம் பார்த்தேன். I was like wow, எப்படி how did they pull it offங்கிற மாதிரி இருக்கு. in terms of the technical expertise, even the acting style எல்லாமே இல்ல வேற லெவல்ல இருக்கு. லைக் பிரமிச்சு போய் தான் பாக்குறேன். ஓ ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. அண்ட் விஜய் சேதுபதி சாரோட நடிச்சிருக்கீங்க அண்ட் யூ லைக் ஹிஸ் ஆக்டிங் ஆல்சோ. ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அப்படி பேசிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவரோட நடிப்பு. ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன் இன் ரியாலிட்டி அண்ட் ஆன் ஸ்கிரீன் ஆல்சோ. அப்படியே தட் மேஜிக் வில் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம். அண்ட் எனக்கு ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது, இப்போ இஸ் அ கிரேட் ஆக்டர். இப்போ அந்த ஃப்ரேம்ல ஒரு 4 அதர் ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஃப்ரேம்காக தான் யோசிப்பாரு. சில பேர் தன்னை ஷைன் பண்ணும் அப்படின்லாம் யோசிக்கிற ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க மத்தியில he thinks for the entire frame and that's a nice aspect. எனக்கு ரொம்ப பிடிச்சது. working in train with him எப்படி இருந்தது? எனக்கு நிறைய few days of shoot தான் இருந்தது. ஏன்னா அதுல நிறைய கதாபாத்திரங்கள். பாயிண்ட் A டு பாயிண்ட் B போற ட்ரெயின்ல எத்தனை பேர் வருவாங்க. ஸோ செட்ல வந்து எனக்கு ஒரு 3-4 days தான் ஒர்க் இருந்தது. அதான் அந்த எங்களோட நான் பயணிக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ ஜாலியா இருந்தது, கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் அரவுண்ட் விஜய் சேதுபதி. கலகலகலன்னு இருப்பாரு. நைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் எதிர்நீச்சல் நீங்க வந்தப்போ பயங்கர ஹியூஜான ஒரு அப்ரிசியேஷன். நான் ஒரே ஒரு கனெக்ட் பார்த்தேன். 5 ஸ்டார்லயே நீங்க ஈஸ்வரியா இருந்தீங்க. அது நான் கேட்டேன். அப்படியா? ஆமா. ஓகே. திருச்செல்வம் சார் when he asked me to do எதிர்நீச்சல், I said சார் எனக்கு வந்து ஈஸ்வரின்னு பேர் வைப்பீங்களா? I said of course ரொம்ப அழகா இருக்கு அந்த பேரு. So for me it felt like coming a full circle. நான் அதுதான் யோசிச்சேன். சீரியல்ல இன்ட்ரோடியூஸ் ஆகும்போதும் வந்து ஈஸ்வரி, படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது ஈஸ்வரி. இது வந்து நடந்ததா இல்ல வந்து கோயின்சிடென்டா அப்படின்னு எங்க அம்மா தான் சொன்னாங்க ஈஸ்வரி. then I was like yeah why not. இங்க ஒரு கனெக்ட் இருக்கு எனக்கும். லைக் I was in love with that character. ஆனா இப்போ கன்சிஸ்டன்ட்டா சினிமால படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பிரேக் எடுத்து சீரியல் போறப்போ ஒரு விஷயம் இருக்கும். உங்க சீரியல் போயிட்டாங்க, அப்ப நீ படத்துக்கு வர்றதுன்றது கஷ்டம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அஃப்கோர்ஸ் மிஸ் அவுட் ஆகும். ஏன்னா இங்க டேட்ஸ் கொடுக்கணும். அது உங்களுக்கு அந்த சேலஞ்ச் தெரிஞ்சுதா? இனிஷியலி ஐ ஃபெல்ட் இது எல்லாமே ஒரு என்ன சொல்றது, வெதர் நம்ம இவ்வளோ பிரம்மாண்டமா படம் எடுத்தாலும் இதுல பார்த்துட்டு போயிடுறாங்க. யூ நோ வாட் ஐ மீன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து நம்மளோட ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும். விச் ஃபார்ம், ஓடிடி, மூவி, சீரியல். ஐ ஃபெல்ட்
அவங்க அப்படி பிரிச்சே பார்க்கல. ம், ம். பிகாஸ் இப்பவும் வெளில போகும்போது இந்த ஈஸ்வரியா அதே பாசமா தான் கூப்பிடுறாங்க. ஒரு படம் பண்ணாலும் அப்படிதான் ஞாபகம் வச்சு கூப்பிட போறாங்க. பட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. பிகாஸ் சீரியல் டிமாண்ட்ஸ் மோர் ஆஃப் யுவர் டைம் அண்ட் கமிட்மெண்ட். ஸோ அந்த டைம்ல வந்து ஏதோ ஒரு 2-3 நல்ல படம் வரும்போது அப்படியே போயிடுச்சு. ஸோ ப்ராக்டிக்கலி எஸ், சீரியல் பண்ணிட்டே படம் பண்றது பேலன்ஸ் பண்றது கஷ்டம். பட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ ஃபீல் நம்ம எங்க வேணாலும் ஷைன் பண்ணலாம். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே மக்கள். கண்டிப்பா. ஆனா எந்த ஒரு டிசிஷன் உங்களை சீரியல் போடலான்னு முடிவெடுக்க வச்சது? சம்திங். திருச்செல்வம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைரக்டர் சார். அவரோட கோலங்கள்லாம் ரொம்ப ரசிச்சு பார்த்திருக்கேன். எங்க வீட்ல எல்லாரும் பார்த்திருக்கோம். அண்ட் அவரோட முன்னாடியே ஒரு இணைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்ப நான் யூஎஸ்ல இருந்தேன். அண்ட் மலையாளம் மூவிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அங்கேருந்து வந்து போக முடியல. ஸோ இது அவர் கேட்டபோது எஸ் சார். அண்ட் அந்த டைம்ல கோவிட் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டே வேற மாதிரி இருந்தது. சோ ஐ தாட் லெட்ஸ் ட்ரை இட், லெட்ஸ் கிவ் இட் a shot. ஐ திங்க் இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் படம் பார்க்கிறது வந்து இன்னும் மாறன மாதிரி இருந்தது. ஐ மீன் மோர் இன்டு ஓடிடி நிறைய அந்த எக்ஸ்போஷர் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா, நம்மளுமே இல்ல. ஈவன் ஐ ஃபீல் லைக் ஐ அம் அலைனிங் மோர் டுவர்ட்ஸ் சீரிஸ் பார்க்கிறது. லைக் ஒரு ஃபுல் லெங்தா 2.5 மணி நேரம் பாக்குறத விட சீரீஸா நம்மளோட அந்த அட்டென்ஷன் ஸ்பேனும் அப்படி மாறிட்டதோன்னு எனக்குமே பயமா இருக்கு. இப்ப என் பையனெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இன்ஸ்டாகிராம் பாக்குறாங்க, ஓகே, அதுலயும் ஷார்ட்ஸா, அந்த ஷார்ட்ஸ்லயும் ஃபார்வர்ட் பண்ணி பாக்குறாங்க. I said, oh my God. அப்ப எப்படி நம்ம என்டர்டெயின் பண்றது இவங்கள? பிகாஸ் அவ்வளவுதான் அட்டென்ஷன். கரெக்ட். ஐ திங்க் இப்போ வெர்டிகல் வீடியோஸ் நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ இது எங்க போகுதுன்னு தெரியல. பட் so far so good. உங்களுக்கு வெப் சீரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேம்? அது ஐ திங்க் ஐ டிட் ஒரு 2-3 பண்ணேன். அதுல ஒண்ணு வந்து பிரசன்னாவோட பண்ணேன். அது வந்து மேட் கம்பெனின்னு. இட் வாஸ் ஃபன். இட் வாஸ் 8 பார்ட் எபிசோட். அது ஆஹால வந்தது. ஸோ ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 20 years we had reunited on screen. It was so much fun. நைஸ். ஒரு couple of வெப் சீரிஸ் பண்ணேன். ஸோ கன்சிஸ்டண்டா எதிர்நீச்சல் அப்புறம் குவிட் பண்ணிட்டீங்க. அதுக்கான டிசிஷன் வந்து படம் தானா? மூவிஸ்க்கான to decide to quit the small screen, it was a couple of things. I wanted to venture cinema because idilla or kaal adula or kaal vekka mudiyadhu na sonna mari. But enakku more towards my son's exam time. Avan vandu 10th, so 10th board exam, and my husband keeps traveling between US and here. So or anchor venum illati vandu you know, once gone is gone. Like 6th 7th na kuda okay, 10th no. So I had to be around. என்ன சீரியல்லாம் காலையில 9 to 9. So அவனை நான் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறதோட சரி, நான் வரப்போ அவன் தூங்கிடுவான். So how can I be an active parent? So another sir கிட்ட சொன்னேன், and they understood and they gave me a smooth exit. Nice. And இன்னொரு இடத்துல படிச்சேன் மேம், லைக் நீங்க குவிக்கா ஒரு 1 weekல you learn to make Italian dishes அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சமைக்கிறது தாங்க. So I love cooking. எனக்கு என்னன்னா எனக்கு அப்படி குக் பண்ணி ஒரு டிஷ் இஃப் ஐ கிவ், நீங்க திரும்ப என்ன ரெசிபி கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. நான் தான் சொல்லுவேன் இட் கம்ஸ் ஃப்ரம் ஹியர் அப்படிமே. ஸோ ஐ லவ் குக்கிங். எனக்கு வந்து அந்த இந்த மெஷர் அந்த மெஷர்லாம் ஐ டோன்ட் நோ. It just put your love into that food. Yeah, a lot of love. I think anything cooked with love will taste good. And I love to eat and cook Italian. Yeah. ஓகே. ஏன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, பிகாஸ் பீயிங் an actress ஒரு பக்கம் will be busy, குக் பண்ணணும், பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா? இருந்தது. Yeah, of course. And அப்போ இனிஷியலி போய் 1 monthல வந்து கார்லாம் ஓட்ட முடியாது, எங்கேயும் போக முடியாது. ஸோ கொஞ்சம் லைட்டா வந்து வீட்லயே உட்காந்து ஐ வாஸ் லைக் ஐயோ என்ன பண்றது. ஸோ தட்ஸ் when you start thinking என்ன பண்ணலாம். I enjoyed gardening and நிறைய I invested my time in cooking. ஸோ அதான் ட்ரை பண்றதுக்கு ஒரு ஆள் வருவாரு ஆஃபீஸ்க்கு முடிச்சிட்டு. So yeah, that's how I learned. Okay மேம். அதாவது ஒரு கட்டத்துல வந்து நீங்க இங்க இருந்து யுஎஸ் போயிட்டீங்க, ஆனா இங்க ஒரு ஸ்டார்டம் இருந்திருக்கும். of course அந்த ஒரு பீக்ல நீங்க இப்போ you are there. அப்போ you are there in the peak, like எங்க பார்த்தாலும் people will be like looking. இதெல்லாம் கட் பண்ணி வேஸ்ட் போறப்போ அதை மிஸ் பண்ணீங்களா? அது அந்த ஒரு விஷயம், ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது அந்த அங்கீகாரத்துக்காக தானே. கரெக்ட், தட்ஸ் சோ ட்ரூ. இந்த யூஎஸ் இந்த என்ஆர்ஐ லைஃப் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கிரேட். அங்க நம்ம தான் எல்லாமே பண்ணிக்கணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நமக்கு அந்த லக்ஸரி இருக்கு. நம்ம வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம், கார் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வச்சுக்கலாம். அங்க எவ்ரிதிங் we have to do because you cannot afford that life for most of us. So அந்த ரியாலிட்டி செக் எனக்கு பெருசா எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல. ஏன்னா நான் வளர்ந்ததே அப்படிதான். அண்ட் சினிமால நடிச்சிட்டு இருக்கும்போது படிச்சேன். So it has always been a mix of
both worlds for me. In fact அங்க வந்து I love the cleanliness, the discipline. ஆனா இன்னும் ஒரு சின்னதா I miss that heart and soul இருக்காது. எல்லாமே போட்ட இடத்துல கிளீனா இருக்கே, கலஞ்சிருந்தா தானே வீடு, தூசி படுதா தானே வீடு. But you know what I mean, everything seemed so perfect for me. அதனால I wanted that heart and soul. And அப்போ my son was 2 years old. My husband and I decided தாத்தா பாட்டி அங்க போய் வளர்க்கலாம். இந்தியால வளர்ந்தா அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்டே வேற. So that's how we moved back. ஓகே, திருப்பி இந்தியாக்கு வரோன்றப்போ how was your mindset? அந்த ஒரு சந்தோஷம் ஒன்று இருந்தது. ஐயோ, அது வந்து அதுவும் for good. வந்துட்டு படம் பண்ணிட்டு ஓடிட்டு இருந்தேன். But when I knew I'm coming back for good for some time, வா அப்படின்னு இருந்தது. Somewhere you know this is home. என்னதான் நம்ம அங்க you set a life, this is home at the end of the day. Very true. அந்த அது இறங்கும் போது அந்த ஸ்மெல்லே இருக்குல்லங்க, I'll be like wow. Beautiful. So வரலாறுக்கு அப்புறம் உங்களோட கரியரை வந்து பெருசா அந்த படம் மாத்தின மாதிரி இருந்தது. அது உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த ஒரு மேஜிக்? ஆக்சுவலி எனக்கு வரலாறு வந்து இட் வாஸ் அ டர்னிங் பாயிண்ட் இன் மை மலையாளம் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் அந்த பழசி ராஜாக்கு சார் வந்து he had called me for an audition. I heard later on that all the actresses were auditioned. எனக்கு தெரியாது. இதே மாதிரி தான் இக்னரண்டா போனேன். ஐடியாவே இல்லை மம்முக்கா இருக்க போறாங்க, சரத் குமார் சார் இருக்க போறாங்க, all the big actors. And then சார் சொன்னாரு, நான் ஏன் ஒன்னு கூப்பிட்டேன் தெரியுமா? Then he said வரலாறுல அந்த இன்னிசை பாட்டுல நீ இப்படி உட்காருவ. So he said எனக்கு அந்த கம்பீரம் பிடிச்சது, லைக் அந்த கண்ணு பிடிச்சது அப்படின்னு. I'm like thank you sir. And then he's like we are going to do a costume trial and ஒரு dialogue இது. So that's how I got it. Like I said, like எந்த டாட் அப்புறம் போய் கனெக்ட் பண்ணாதான் மேபி அது பண்ணது காரணம் இது. I think no makeup look நினைக்கிறேன். ஆமா ரொம்ப பேசிக்கா அந்த கண்மை மட்டும், அதுவும் அந்த கண்மஷி கூட இல்ல, அவங்க அந்த பீரியட் ஃபில்ம் இல்லையா, சோ அந்த மாதிரி தான் ஈஷீட் விடுவாங்க. எப்படி இருந்தது? ஏன்னா இன்னைக்கு நம்ம அது சேலஞ்சிங்கா பண்றோம், பட் அந்த பீரியட்ல நம்ம ரொம்ப அதுல கான்ஷியஸா இருக்கணும்ன்ற மாதிரி ஒன்னு இருக்கும்ல. அந்த பீரியட் ஃபில்ம்ஸ்லாம் பண்ணும்போது இல்ல, இட்ஸ் எல்லாமே ஏன்னா அந்த ஃப்ரேம்ல இருக்கிற ஒரு கிளாக்ல இருந்து எல்லாமே அந்த கால கட்டத்தை சேர்ந்துதான் இருக்கணுமா. ஸோ இட்ஸ் அமேசிங் டு சி அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே மேக்கப், ஹேர் அந்த தாட்ல அலைண்டா இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்ணாலும் கான், எல்லாரோட எஃபர்ட் இஸ் கான். ஸோ அது அந்த பிரம்மாண்டமா இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அது க்ளோஸ் டு 2 years we shot. It was just அதுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஆமா, அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் இங்க இருந்தேன், செகண்ட் ஹாஃப் கல்யாணம் ஆயிடுச்சு. டைரக்டர் வேற சொன்னாருமா படம் முடிக்கணுமா, யூனோ ரொம்ப ஜென்டிலா சொன்னாரு, நீங்க பாட்டு நோ சார் வெரி ப்ரொஃபஷனல் சார். பட் அதுவும் ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. ஏன்னா அந்த படம் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய படம், ரொம்ப முக்கியமான ஒரு பயோபிக் அந்த படம் அப்படின்றப்ப. இன்ஃபேக்ட் அவங்களோட அந்த இண்டஸ்ட்ரியில ஐ திங்க் அந்த பீரியட்ல ஒரு ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். I only wish I had social media photos to take. ஏன்னா அது எனக்கு ஒரு என்னமா ஒரு மெமரியா இருந்திருக்கும். எனக்கு லிட்டரலி அந்த டைம்ல எல்லாம் காட்டுல தான் ஷூட் பண்ணுவோம். பிகாஸ் அந்த நாங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல இருந்து இதெல்லாம் வந்து அந்த காலிக்கட் அந்த கண்ணூர் சைட்ல, அது வந்து எங்கேயோ அங்கெல்லாம் ஜீரோ கனெக்டிவிட்டி. அங்க வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல குடிசை கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அங்கதான் இருக்கணும், நோ டாய்லெட்ஸ் அண்ட் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபுல்லா அட்டைப்பூச்சி இருக்கும். மார்னிங் டு சன்செட் ஆற வரைக்கும் அங்கதான் இருப்போம், கேம்ப் மாதிரி. shoot and then come back. Okay. So அதெல்லாம் I don't even have my own memories, you know. So அதெல்லாம் இங்க இருக்கு. அதுவே பெட்டர். அதான் I know nothing to beat that, but நான் இப்போ உங்ககிட்ட காட்டணும்னா yeah. சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம் உங்களோடதுல அந்த மாதிரி ஏதாவது something is in his very favorite list? I think he likes பாக்ய தேவதான ஒரு படம் பண்ணேன் மலையாளத்துல, ஜெயராம் சாரோட. அது ரொம்ப ஜாலியா இருக்கும். அது வந்து ஒரு funny and ஒரு family entertainer. He likes that. And Spirit னு ஒரு படம் பண்ணேன் மலையாளத்துல. ரொம்ப it's a மோகன்லால் சாரோட. அந்த படம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. And of course he loves my first film. Oh, 5 star. இன்னும் கேப்பார், how did you pull it off? First filmல இவ்ளோ ஒரு அந்த climax sceneலாம் he'll keep asking. So I said தெரியல. அந்த படம் புல் ஆஃப் பண்ணனால தான் இங்க புல் ஆஃப் ஆயிருக்கு. So அதான் இன்னமும் எனக்கு தெரியாது அந்த 5 star படம் கிளைமேக்ஸ்லாம். 2-3 பேஜுக்கு இருந்தது டயலாக். அந்த ஈஸ்வரி மட்டும் பேசிட்டு இருப்பா. அதான் அப்போ என்னன்னே தெரியாம போய் அடிச்சு விட்டதுதான். You know, didn't expect. I think அந்த நீங்க படிச்சது அந்த ஸ்கிரிப்ட் அதெல்லாம் கொஞ்சம் I think ஆமா மேட்ச் பண்ணி கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டா படிச்சேன் சுசி கணேசன் சார் இஸ் கமிங் பேக் டு டைரக்ஷன் ஆஃப்டர் a long time அப்படிங்கறது. Yeah, I came to know about that. I wish him the best. Yes. Because he is a very intelligent director. ஏமா நாங்க நிறைய படம் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு படங்களுமே it will be like way ahead. அந்த படம் பேசுற விஷயம் will be very
ஆமா. ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கோட் படத்துல நடிச்சிருந்தீங்க. பட் என்னன்னா விஜய் சாரோட ஒரு காம்பினேஷன் மிஸ் ஆயிடுச்சு. இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த கேரக்டர் அவர் ஏதோ பாஸ்ட்ல வந்து எங்க வீட்டுக்கு வரா மாதிரி ஒரு சீன் இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் அந்த டைம்ல நான் யூஎஸ்ல இருந்தேன். ஸோ ஐ திங்க் கட் பண்ணிட்டாங்க. ஆனா மோகன் சாரோட ஓ யா ஐயோ ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட பிகாஸ் என்னுடைய ஹஸ்பண்ட் சிஸ்டர் ஜெயஸ்ரீ அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் மோகன் சாரோட தான். அந்த இது தென்றலே என்னை தொடு. ஓகே. ஸோ நாங்க அவரோட நடிக்கும் போது அந்த கதை பேசிட்டு இருந்தேன். அவர்லாம் அப்படி பார்க்கும்போது எனக்கு சரியலா இருந்தது. அந்த சூப்பர் ஸ்டார். அண்ட் இன்ன வரைக்கும் நம்ம ஈவினிங் டைம்ல ராஜா சார் பாட்டு கேட்கணும்னா அவரோட மோகன் சார் பிளேலிஸ்ட் தான் வரும். So for me it was so surreal, you know. ஏன்னா அவ்வளோ பெரிய பிகாஸ் நாங்களே வந்து அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த படத்துல பார்த்தா. அதுக்கு முன்னாடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல அவரோட லுக்கா இருக்கட்டும். அதுவும் அந்த சீன்ல அவர் மடியில நான் படுத்திருக்கணும். கரெக்ட். நான் வரேன் அந்த கொஞ்சம் செகண்ட்ல. அப்போ வந்து எனக்கு வந்து என்னால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. சொன்ன மாதிரி சரியலா இருந்தது. அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணுது. பட் ஐ ரியலைஸ் ஐயோ இல்ல ஐ ஹேவ் டு டை இன் திஸ் சீன். So I was like quiet. நிறைய I felt like asking him. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசில் சூப்பர் சண்டே. Giriya's Super Sunday Sale.